ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி கைஸ். ஓகேவா? ஸோ அலிகேட்டர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஓகேவா? ஈவன் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட நான் சொல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஓகேவா? ஸோ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் ஏன் உங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதை கோடெக்ஸ், பினமோ, ஐக்யூ ஆப்ஷன், லிமிடெட் பாக்கெட் ஆப்ஷன், ஸோ அந்த மாதிரி நான் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போனா பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுறதுல ஸோ இதுக்கப்புறம் இப்போ கண்டினியூவாக வீடியோ வரும் கைஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் என்ன நிறைய பேர் கேட்பீங்க. ஓகேவா? ஸோ அசட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு அலிகேட்டர் இண்டிகேட்டர்னால் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அசட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல் ஓடிசி அசட்ஸ் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட் இல்லாமல் இருக்கிற அசட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபாரெக்ஸ் கரன்சி பேர்ஸ். ஸோ ஓகேவா? ஸோ அந்த பேர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அசட்ஸ்னால் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்த மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணணும், ஸோ எப்படி இருந்தால் அவாய்ட் பண்ணக்கூடாது, ஸோ எல்லாமே பார்த்தா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தா அப் ட்ரேட் எப்படி எடுக்கணும், டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதெல்லாம் மஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் கைஸ். ஓகேவா? ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ ஏன் ப்ரோ எப்போதும் இந்த மாதிரி 5 செகண்ட்ஸில் வச்சு பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ரீட் பண்ணலாம் ஈஸியாக. ஓகேவா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அலிகேட்டர்னு இருக்கா. ஸோ அலிகேட்டர், ஸோ இதுதான். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் என்ன நிறைய பேர் கேட்பீங்க. ஓகே, ஸோ செட்டிங்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, கண்டிப்பாக லாஸ் வரும். ஸோ செட்டிங்ஸ் பீரியட்னு இருக்கா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வச்சுக்கோங்க. அண்ட் ஜாஸ் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 8. ஸோ டீத் பீரியட் 3, டீத் ஷிஃப்ட் 2, லிப்ஸ் பீரியட் 2, லிப்ஸ் ஷிஃப்ட் 3. ஸோ செட்டிங்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் செட்டிங்ஸு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஜாஸ் போய் எல்லோ கலர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்மளோட இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கைஸ். ஓகேவா? ஸோ நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ரொம்பவே ஈஸி தான் கைஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் எப்படி இருந்தால் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிக்ஸாகாக இருக்கா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மேலே போய் கீழே போய் ஸோ அந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு ட்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் எடுக்கணும்னா அப் ட்ரெண்ட் இருந்து ஸோ அந்த நான் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்க கைஸ். ஓகேவா? ஸோ டவுன் ட்ரேட் போயிருக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டவுன் ட்ரேட் போகணுன்னா ஸோ அந்த க்ரீன் லைனும் அந்த ரெட் லைனும் பார்த்தீங்கன்னா எல்லோ லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல காமிச்சேன்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் டவுன் ட்ரேட் போடணும். ஸோ இதுவே நீங்கள் அப் ட்ரேட் போகணுன்னா க்ரீன் லைனும் ரெட் லைனும் பார்த்தீங்கன்னா எல்லோ லைனும் அப்வர்ட்ஸில் இந்த இடத்துல காமிக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் அப் ட்ரேட் போடணும். ஓகேவா? ஸோ அப் ட்ரேட் போகணுன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் அப் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் இருக்கணும் கைஸ். ஓகே, ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ட்ரெண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அக்யூரேசி பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே, பார்ப்போமா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரேட்கான என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுப்போம். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்துல நான் ஏன் என்ட்ரி எடுத்தேன்னு. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ஸோ அந்த ரெட் லைனும் அந்த க்ரீன் லைனும் பார்த்தீங்கன்னா எல்லோ லைனும் டவுன்வர்ட்ஸாக பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதேமாதிரி நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா நான் என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப் ட்ரெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டும் இருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளியரான என்ட்ரி தான். ஓகேவா? ஸோ டவுன் ட்ரேட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போங்க. ஸோ ஓகே,
ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும் கிளியராக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஸோ டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா, ஸோ அந்த ரெட் லைனும் க்ரீன் லைனும் பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும், டவுன் ட்ரேட் எடுத்துடணும். ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க ஓகேவா, ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் எடுக்கணும்னா ஸோ நீங்கள் அப் ட்ரேட் இருக்கணும் ஓகேவா. ஸோ இதுவே நீங்கள் அப் ட்ரேட் இருக்கணும்னா டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு பார்த்தா ப்ராஃபிட் வருதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போங்க ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தா ப்ராஃபிட் தான் வருங்க ஓகேவா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா டீப்பாக போயிடுச்சு. ஸோ பார்ப்போம் ஓகேவா. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்டில் இருந்தால் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடே எடுக்கக்கூடாது ஓகே. ஸோ அந்த அசட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நான் அகைனுமே பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ நான் திருப்பி உங்களுக்கு ட்ரேட் எடுத்தால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 2 or 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிச்சிருவோம் ஓகேவா. மினிமம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட்ஸாவது இருக்கும் வீடியோவில். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ எனக்கு நெட்வொர்க் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் லேட்டாக இருக்குது கைஸ் ஓகேவா. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த ட்ரேடுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அகைன் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ரெட் அண்ட் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எல்லோ லைனை பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனால் டவுன் ட்ரேடு. ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கோங்க கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு அப் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அப் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப் ட்ரேட்க்கான என்ட்ரி கிடச்சிருச்சு கைஸ் ஓகேவா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே. இந்த இடத்துல நான் ஏன் அப் ட்ரேட் எடுத்தேன்னு ஸோ புரியலனாலும் நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனும் அந்த க்ரீன் லைனும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைனும் அப்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு இது ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போங்க ஸோ ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க ஸோ ஓகே. லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ட்ரேட் எடுத்துடலாங்க ஸோ ஓகேவா. ஸோ பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரேடும் புரிஞ்சிருக்கும், அப் ட்ரேடும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ அப் ட்ரேட் போகணுன்னா அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த ரெட் லைனும் க்ரீன் லைனும் பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனால் அப் ட்ரேட் போகணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கோங்க ஸோ ஓகேவா. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக தான் கைஸ் போயிட்டுருக்கு ஓகேவா. ஸோ பார்ப்போங்க கைஸ் ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதுவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் வரும் கைஸ் ஓகே. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீப்பாக தான் இருக்குது ஓகேவா. ஸோ மஸ்ட்டு பார்த்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோ, பக்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் கைஸ் ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இந்த ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கைஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்க கைஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க கைஸ் ஓகேவா. ஸோ அப் ட்ரேட் போகணுன்னா அந்த ரெட் அண்ட் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் அப்வர்ட்ஸில் பிரேக் ஆனால் அப் ட்ரேடு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போகணுன்னா ரெட் அண்ட் எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா ஸோ டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனால் ஸோ டவுன் ட்ரேட் ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கைஸ் ஓகேவா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டெலிகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.